விட்டு ஒதுங்கி இருந்த ஒரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு ராணியும் இருந்தாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தாங்க. நிறைய பிரார்த்தனைகளுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஃபேரியையும் அவங்க வர சொன்னாங்க. ஒவ்வொரு ஃபேரியும் கிங் அண்ட் குயினுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பரிசு கொண்டு வந்தாங்க. ஆனா ராஜா ஒரு மோசமான தேவதையை கூப்பிட மறந்துட்டாரு. அந்த பார்ட்டியில எல்லா தேவதைகளும் அந்த குழந்தைக்கு வரத்தை கொடுத்தாங்க. முதல் தேவதை குழந்தைக்கு அழகு வரத்தை கொடுத்தாங்க. ரெண்டாவது தேவதை சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அப்புறம் 3, 4, 5 எப்பவும் நல்லவளா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும்னு வரத்தை கொடுத்தாங்க. 7 தேவதைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வரத்தை கொடுத்தாங்க. அப்பதான் அந்த மோசமான தேவதை உள்ள வந்தா. தன்னை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலங்கிறதுனால அந்த மோசமான தேவதை பயங்கர கோபத்தோட இருந்தா. அவ உள்ள வந்ததை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க. பொண்ணோட 16வது பிறந்த நாள் அப்போ இந்த உலகத்தை விட்டே அவ போக போறா. அவ இருந்த கோபத்துல அந்த சின்ன குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சாபத்தை கொடுத்து அங்கிருந்து மறைஞ்சிட்டான். எல்லாரும் ரொம்ப பயந்திருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த 7வது தேவதை அவங்களோட வரத்தை இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க கிங் குயின் கிட்ட சொன்னாங்க. உங்க பொண்ணு கண்டிப்பா சாக மாட்டா. என்னோட மந்திரம் கெட்ட மந்திரவாதியோட மந்திரத்தை போக்காது. ஆனா அதுக்கு ஈடா ஏதாவது செய்ய முடியும். மரணத்துக்கு பதிலா ராஜகுமாரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க. ஒரு ராஜகுமாரன் வந்து அவளுக்கு முத்தம் கொடுக்கற வரைக்கும் அவ அந்த தூக்கத்திலேயே தான் இருப்பா. அதுக்கப்புறம் ராஜகுமாரியோட சாபம் நீங்கிடும். ராஜா ரொம்ப பயந்துட்டாரு. அங்க இருந்த கத்தி எல்லா ஆயுதங்களையும் நெருப்புல போட்டு கொளுத்திட்டாங்க. அத்தனை பேரும் செஞ்சாங்க. 15 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம கடந்து போச்சு. பிரின்சஸ் ரொம்ப அழகான பொண்ணா, நல்லவளா, மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தோட வளர்ந்தா. அப்படி யாரையுமே பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவளோட 16வது பிறந்த நாள் வந்துச்சு. கிங்கும் குயினும் பொண்ணோட 16வது பர்த்டேவை பார்ட்டி கொடுத்து ரொம்ப கிராண்டா கொண்டாடினாங்க. ராஜாவும் ராணியும் ஆபத்தான பொருள்ல இருந்து அவளை தள்ளி இருக்க வச்சாங்க. அப்பதான் அந்த மோசமான சாபத்துல இருந்து அவளை காப்பாத்த முடியும்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப அந்த பிரின்சஸ் ஹைட் அண்ட் சீக் விளையாடலான்னு முடிவு பண்ணா. அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு. அவ ஒளிஞ்சுக்கிறதுக்காக அரண்மனைக்கு பின்புறமா போய் ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணும் போதுதான் அவ ஒரு சின்ன குகைய பார்த்தா. அங்க இருந்த அந்த ஹைட்டான அந்த டவரை பார்த்ததும் தான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் சரியான இடம்னு அவ முடிவு பண்ணா. உயரத்துக்கு போனதும் அங்க அவ ஒரு சின்ன ரூம் இருக்கிறத பார்த்தா. அந்த ரூம்ல ஒரு வயசான பாட்டி ராட்டைய சுத்திட்டு இருந்தத அவ பார்த்தா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்டா. ஏன்னா அந்த பிரின்சஸ் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ராட்டைய பார்த்ததே கிடையாது. அதான் அப்படி கேட்டா. நான் ராட்டைய சுத்திக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. ஏன்னா அந்த மோசமான தேவதையே அவங்கதான். இந்த ராட்டைய சுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கா? அந்த பிரின்சஸ்க்கும் அதை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பிரின்சஸ் அங்க உட்காந்து அந்த ராட்டைய சுத்த ஆரம்பிச்சா. அப்ப திடீர்னு அவ விரல்ல அடிபட்டுருச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தால மயங்கி விழுந்தவ அப்படியே தூங்கிட்டா. அந்த மோசமான தேவதை தான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டா. ஆனா அந்த நல்ல தேவதை சொன்ன மாதிரியும் நடந்துச்சு. ஏன்னா பிரின்சஸ் சாகல, அவ தூங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா
அந்த ராஜ்யமே தூங்க ஆரம்பிச்சது. ராஜா ராணியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. வந்த மக்களும் தூங்கிட்டாங்க. சிப்பாய்கள், பணியாட்கள்னு எல்லாருமே தூங்குனாங்க. அந்த தேவதைகள் மட்டும் பிரின்சஸ் எப்ப முழிப்பான்னு காத்துட்டு இருந்தாங்க. மொத்த நாடுமே தூங்கிடுச்சு. வருஷங்களும் கடந்தது. அந்த அரண்மனைய சுத்தி மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு. மக்கள் எல்லாரும் ராஜா, ராணி, பிரின்சஸ பத்தி மறந்தே போயிட்டாங்க. இப்படி அந்த ஊரே அந்த மோசமான தேவதையோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. ஊர்ல இருந்த மத்த மக்கள் அத்தனை பேரும் கிங், குயின், பிரின்சஸ பத்தி மறந்தே போயிட்டாங்க. ஒரு நாள் 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு அழகான ராஜகுமாரன் வந்தான். வழியில ஒரு தாத்தாவை பார்த்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டாரு. அந்த தாத்தாவும் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு. அதை கேட்ட ராஜகுமாரன் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சான். அது உண்மையான கண்டுபிடிக்க அந்த அரண்மனைய தேடி போனான். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அவன் அந்த அரண்மனைக்கு போனான். ரொம்ப சீக்கிரமே ராஜகுமாரன் ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருந்த அந்த பேலஸ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். அவன் உள்ள போய் கதவை திறந்ததுமே அங்க எல்லா வீரர்களும் தூங்கிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சான். அங்க இருந்த எல்லாமே ரொம்ப அழுக்கு படிஞ்சிருந்தது. மொத்த அரண்மனையுமே பார்க்க ரொம்ப அலங்கோலமா இருந்துச்சு. பிரின்சஸ் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கறதுக்கு எல்லா இடத்துலயுமே அலைஞ்சான். அப்பதான் அந்த உயரமான டவரை பார்த்தான். அங்க ஒரு சின்ன ரூம்ல ஒரு அழகான பிரின்சஸ் தூங்கிட்டு இருந்தத அந்த ராஜகுமாரன் பார்த்தான். அவளோட அழகுல மயங்கி ராஜகுமாரன் பிரின்சஸோட கைக்கு முத்தம் கொடுத்தான். உடனே அந்த மோசமான தேவதை கொடுத்த சாபம் உடைஞ்சு பிரின்சஸ் கண் முழிச்சா. அவ கண்ணை திறந்து பார்த்த முதல் விஷயம் அந்த அழகான ராஜகுமாரன். அவளை அங்கிருந்து அந்த ராஜகுமாரன் கூட்டிட்டு வந்தான். அப்போல இருந்து அந்த பேலஸோட சாபம் சுத்தமா போயிடுச்சு. ராஜகுமாரன் அங்க இருந்த ராஜா ராணி கிட்ட அவங்களோட அழகான பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் கேட்டான். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உடனே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்க. அந்த 7 நல்ல தேவதைகளும் இவங்களோட கல்யாணத்துக்கு வந்தாங்க. அந்த 7 தேவதைகளும் அழகான ராஜகுமாரனும் பிரின்சஸும் சந்தோஷமா வாழணும்னு வரம் கொடுத்தாங்க. கெட்ட எண்ணம் பிடிச்ச அந்த மோசமான தேவதை கடைசியில அழிஞ்சு போயிட்டா.